வணக்கம். நம்ம வந்து பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து ஒரு பேசிக்கான இலக்கணம் தான் இந்த கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பால் அப்படிங்கிற ஒரு டாபிக் தமிழ் இலக்கணத்தில் இருக்குது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பால் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஆண் பாலா பெண் பாலா, ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இல்லை பெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா அப்படின்னு இதில் வந்து நம்ம அந்த கேட்டகரைஸில் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திணை வந்து பார்ப்போம். ஸோ திணையும் இரண்டு வகையில் வந்து தமிழில் இருக்குது. உயர்திணை அக்ரிணைன்னு இருக்குது. அதாவது அது இது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அக்ரிணையாகவும், அவர்கள் இவர்கள் மரியாதையாக சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம உயர்திணையும் அப்படி நம்ம கேட்டகரைஸ் வந்து பிரிச்சிருப்போம். அடுத்தது மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காலம் பார்க்க போகிறோம். ஸோ காலமில் பார்த்திங்க அப்படின்னா இது இறந்த காலமா இல்லை வந்து கடந்த காலமாக, இது வந்து நம்ம இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து தமிழில் வந்து காலம்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ காலம் வந்து பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மரபு சொற்களும் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மரபு சொற்களுக்கு நம்ம சார்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பால் திணை காலம், ஸோ இது மூணுத்துக்குமே வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸ் தான் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு தேவையான ஒர்க் ஷீட்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பால் பார்க்கலாம். ஸோ பால்னு நம்ம சொன்னும் போது இது ஆண் பாலா பெண் பாலா குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ பால் அப்படின்னா என்னன்னா, இது ஆண் பாலா இல்லை பெண் பாலா அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் வந்து பால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னா அது வந்து எதை குறிக்கும்? ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அவள் அப்படின்னு இருந்தது அப்படின்னா என்னது? அது வந்து ஒரு பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ பாலில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து என்னென்னா ஆண் பால், இன்னொன்று பெண் பால். ஸோ இது இரண்டு வகை தான் படுமா அப்படின்னா இல்லை, இது இரண்டு வகைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆண் பால்னா என்ன, பெண் பால்னா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் மீதி இருக்கிற வகைகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆண் பாலுக்கான சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா அவன். சரி, நம்ம அவன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது வந்து எந்த இதில் வரும் அப்படின்னா இது வந்து ஆண் பாலை வரும். ஏன்னா நம்ம வந்து என்னது, ஆண்களை குறிக்கக்கூடிய சொல் தான் வந்து அவன். ஃபார் எக்ஸாம்பிள் மன்னன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மன்னன் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, ஸோ மன்னன் அப்படிங்கும் போது என்னது, அதையும் ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மன்னனாக இருக்கலாம், இல்லை மன்னராக கூட இருக்கலாம், அல்லது மன்னர். ஸோ இது மன்னரும் வந்து ஆண் பால் தான். ஏன்னா இப்போ இன்கேஸ் வந்து ஒரு பெண் ஆட்சியாளராக இருக்கும் போது இல்லை அவங்க வந்து அந்த குவீனாக இருக்கும் போது நம்ம குவீனுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இளவரசியாக சொல்லுவோம், இல்லை ராணின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பெண் பால் வரும். ஸோ அப்போ மன்னர்னு வரும்போதே அந்த வேர்டே வந்து சொல்லுது ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுன்னு தான் அது வந்து நமக்கு பார்த்தாவே ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஆண் பாலில் வந்து வரும். ஸோ வேறு என்னது, ஏதாவது ஆண் பாலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். ராமு. ஸோ ராமு அப்படிங்கிறது ஒரு பெயர், அதையும் வந்து என்னது ஒரு ஆண் பால் தான், ஒரு ஆண் பாலுடைய ஒரு பெயர் தான் ராமு. அவன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அதுவும் வந்து ஒரு ஆண் பாலுடைய சொற்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் தான் ஆண் பாலுக்கு. ஸோ ஆண் பால்னா என்னது, ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆண் பால் அந்த கேட்டகரியில் நம்ம போடுவோம். ஸோ ஒர்க் ஷீட் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக புரியும். ஸோ அடுத்தது பெண் பாலுக்கு பாருங்கள். ஸோ பெண் பாலுக்கான சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா அவள். ஸோ அவள் அப்படிங்கும் போது என்னென்னா இது வந்து பெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இல்லையா. அவன் எப்படி ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லோ, பெண்மையை குறிக்கக்கூடிய சொல் வந்து அவள் இல்லையா. அவள் தண்ணீர் எடுத்து வருகிறாள், அவள் நீந்துகிறாள். ஸோ அப்போ வந்து அவள்ங்கும் போது நம்ம என்னன்னு தெரியுது, அது ஒரு பெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுன்னு நமக்கு தெரியுது. ஸோ அவள்ங்கும் போது நம்ம என்ன அதை கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம், பெண் பால். அப்போ அவள்ங்கிறது என்னது, எந்த பாலை குறிக்கிறாங்க அப்படின்னா பெண் பாலை குறிக்கிறாங்க. சரி, அப்போ அடுத்தது ராணி. இங்கே மன்னர்னா இந்த சைடு ராணி இல்லையா. ஸோ ராணி அப்படின்னு இந்த சொல்லுமே எதை குறிக்கிறது, எந்த பாலை குறிக்கிறது, ஆண் பாலையா பெண் பாலையா? பெண் பாலை தான் குறிக்கிறது. நம்ம ராணிங்கிறது நம்ம பெண்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ராணின்னு சொல்லுவோம். அதே ஆண்களாக இருந்தால் மன்னன் மன்னர் அப்படின்னு சொல்லுவோம், ராணி இளவரசி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெண் பால், இளவரசி.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெண் பாலில் வந்து சேரும் இல்லையா. பெண் பால்னா இது வந்து என்ன பாலில் போகுதோ அப்படின்னா பெண் பாலை வந்து சேரும். ஏன்னா இது பெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ இது மாதிரி இல்லாமல் பெண்களை குறிக்கக்கூடிய எல்லா சொல்லுமே அது என்ன இதில் வரும் அப்படின்னா பெண் பாலில் தான் வரும். ஸோ அப்போ வந்து பாலில் வந்து முக்கியமாக 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன வகை அப்படின்னா ஆண் பால் பெண் பால்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆண் பாலில் நம்ம எதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆணை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிற அது வந்து டைரக்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்டைரக்டாக அவன் அப்படின்னு இன்டைரக்டாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆண் பாலை குறிக்கக்கூடிய சொற்கள். ஸோ அடுத்தது பெண் பால். பெண் பாலை குறிக்க சொல்லினா பெண்மையை குறிப்பிட சொற்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அவள், ராணி, இளவரசி. ஸோ இந்த மாதிரியே வார்த்தைகள் எல்லாம் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா பெண் பாலுங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ இப்போ பாலுங்கும் போது ஆண் பால் பெண் பால் இது மட்டும்தான் இருக்கா, மற்றதெல்லாம் இல்லையா அப்படின்னா இன்னமும் இருக்குது. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பாலில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஆண் பால் பெண் பால் 2 வகைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது 2 வகைப்படும்னா கிடையாது. ஸோ மேற்கொண்டு 3 வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அப்போ பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வகைப்படும். என்னென்ன? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஸோ இந்த மாதிரி பால் வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக நம்ம ஆண் பால் வந்து என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், பெண் பால்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ பலர்பால் அப்படின்னா என்னன்னா, பலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர், மோர் தென் ஒன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் மாணவர்கள். ஸோ மாணவர்கள் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மாணவர்கள், மக்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்னது பலர்பால் இல்லையா. அவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. மாணவர்கள் அப்படிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட மாணவனை வந்து நம்ம அங்கே வந்து என்ன பண்ணல, பாயிண்ட் அவுட் பண்ணல. மாணவர்கள் அப்படிங்கும் போது என்னது வகுப்பில் மாணவர்கள் கத்தினர். அப்போ மாணவர்கள் அப்படிங்கும் போது இங்கே வந்து எல்லாரையும் சேர்த்து சொல்கிறோம். அப்போ வந்து அது என்னது பலரை வந்து சேர்த்து சொல்கிறதுனால அது வந்து பலவின் பாலாக இருக்குது, பலர்பாலாக இருக்குது. இல்லை மக்கள். ஸோ மக்கள் வெள்ளத்தில் அலை மோதின அப்படின்னா என்னது? ஸோ மக்கள்னா என்னது? மோர் தென் ஒரு பர்சனை அவங்க வந்து அங்கே குறிப்பிடுறாங்க. ஒருத்தர ராமுவியோ சீதா அப்படிங்கிற இந்த மாதிரி இண்டிவிஜுவலான பர்சனை அவங்க வந்து குறிக்கல. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கும் போது அவங்க ஆண் பால் பெண் பால்னு கேட்டகரைஸ்ட் ஆகுறாங்க. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு மக்களாக எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மக்கள் அப்படின்னு அந்த சொல்லை வந்து குறிக்கிறதுக்கு, அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பலர்பால் உதவுது. ஸோ அப்போ வந்து பலர்பாலுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மாணவர்கள், மக்கள். இதெல்லாம் வந்து என்னது பலர்பாலுக்கான எடுத்துக்காட்டுகள். சரி, அடுத்தது ஒன்றன் பால் அப்படின்னா இது உங்களுக்கு பேர்லேயே நல்ல விளக்கம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருளை குறிப்பிடும் சொல்லு தான் என்னது ஒன்றன் பால். ஸோ ஒன்றன் பாலுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மின்விசிறி, வானொலி. இதெல்லாம் வந்து என்னது ஒன்றன் பாலுக்கான எடுத்துக்காட்டுகள். ஸோ வந்து ஒன்றன் பாலுக்கு எடுத்துக்காட்டுக்கு என்னது மின்விசிறி, வானொலிக்கு சொல்கிறாங்களே, ஏன் வந்து ஒரு பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர்களை பேரை வந்து ஆண் பால் பெண் பால்னு கேட்டகரைஸ்டு பண்ணியாச்சு. ஒருத்தர் வந்து ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஆண் பாலை சேருவாங்க, ஒருத்தர் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து பெண் பாலை சேருவாங்க. ஒருத்தர் அதுவே கூட்டமாக சேரும்பொழுது அவங்க வந்து பலர்பாலுங்கிற அந்த கேட்டகரைஸில் வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி உயிர் இல்லாத பொருட்கள், ஒரு பொருட்களை நீங்கள் வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணுறீங்க, வானொலி, பேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து என்னது ஒரு பொருள் இல்லையா, ஒரு பொருள் தானே. ஆட்டோ, பேருந்து, வானொலி, மின்விசிறி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொருள் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றன் பால் வரும். ஸோ அதெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு பொருட்கள் கிடையாது இல்லையா. ஸோ அவர்கள் அதுன்னு மரியாதை கொடுப்போமா, இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் ஸோ கொடுக்க மாட்டோம். அதனால தான் இங்கே வந்து ஒன்றன் பால், ஒரு பொருளை குறிப்பிடும் சொல். இது வந்து ஒன்றன் பால். ஃபார் எக்ஸாம்பிள் மின்விசிறி. மின்விசிறி. ஸோ மின்விசிறிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒன்றன் பால். மின்விசிறி அப்படிங்கிறது வந்து என்னது ஒன்றன் பால். ஸோ மின்விசிறி மட்டுமல்ல, ஒரு பேருந்தை குறிக்கிறீங்க, இல்லை ஒரு லாரியை குறிக்கிறீங்க, ஒரு ஆட்டோவை குறிப்பிடுறீங்க, இல்லை ஒரு வானொலியை குறிப்பிடுறீங்க, இல்லை வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டியை குறிப்பிடுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா ஒன்றன் பாலில் வந்து நமக்கு வரும். சரி, அடுத்தது பலவின் பால். ஸோ பலவின் பால்னு உங்களுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து என்னது அதோட பேரில் எதுக்கும் அர்த்தம் தெரியும். பல விஷயமா இருக்கிறதா பலவின் பால். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பலர்பால் எப்படி
நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால பலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தான். ஆனால் பலவின் அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாத ஒரு சொல். இங்கே பலர் அப்படிங்கும் போது ஒரு மரியாதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமையுது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பலவின்னு சொல்லும் போது இங்கே வந்து என்னது கொஞ்சம் மரியாதை குறைச்சலாக வருது. அப்போனா என்ன அர்த்தம்னா ஏதோ பொருட்களை நிறைய பொருட்களை சேர்ந்து நம்ம சொல்கிறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு பால் தான் வந்து பலவின் பால். ஃபார் எக்ஸாம்பிள் பேருந்துகள், வீடுகள். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து ஒரு கட்டிடம், இல்லை ஒரு பேருந்துங்கிறது ஒரு வாகனம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பேருந்துகள் ஓடினார்கள் அப்படின்னு நம்ம வந்து என்னது மரியாதையை நம்ம வந்து சொல்ல மாட்டோம். உயிர் இருக்க ஒரு பொருளை தான் நம்ம வந்து மரியாதையாக நம்ம வந்து பேசுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து உயிர் இல்லாத பொருட்களுக்கு ஒரு பொருட்களை நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒன்றன் பாலில் வரும். நிறைய பொருட்கள் இருக்குது, பேருந்துகள், வீடுகள் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய இருக்கும் போது அதை வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா அது வந்து பலவின் பால் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இதுக்கு எடுத்துக்காட்டுகள் வீடுகள். ஸோ வீடுகள் அப்படிங்கும் போது என்னது, இது பலவின் பாலில் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பால் வந்து மொத்தம் 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அப்போ ஆண் பால் பெண் பால்னா என்னென்னா, ஆண் பால்னா ஆணை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களும் ஆண் பாலில் வரும். பெண் பால் அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களும் பெண் பாலில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆண் பாலுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தது நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது இன்னும் பெட்டராக புரியும். அடுத்து பலர்பால் அப்படின்னா என்னென்னா இது மரியாதை, அதாவது நம்ம உயிருள்ள பொருட்கள், மாணவர்கள், ஸோ இந்த மாதிரி மக்கள், மாணவர்கள், இவங்க இதெல்லாம் வந்து என்னது பலர்பாலில் வரும். குறிப்பிட்ட ஒரு நபரை குறிக்காமல் அது பொதுவாக குறிப்பிடும்போது அது அவங்க வந்து என்ன கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா பலர்பால் அப்படிங்கிற அந்த பால் வகையில் வந்து வருவாங்க. அடுத்த ஒன்றன் பால் அப்படின்னா ஏதோ ஒற்றை பொருட்களை குறிப்பிடும் ஒரு பால் தான் வந்து என்னது ஒன்றன் பால். எடுத்துக்காட்டு வானொலி, மின்விசிறி, பேருந்து. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டு சொன்னோம். இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பலவின் பால். ஸோ பலவின் பால் அப்படின்னா பேருந்துகள், வீடுகள், துணிகள். ஸோ இதெல்லாம் உயிரற்ற ஒரு பொருட்கள் இல்லையா. ஸோ அது வந்து நிறைய இருக்கும் போது அதை சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பலவின் பால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து என்ன பால், இது ஆண் பால்னா என்ன, பெண் பால்னா என்ன, பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்து நம்ம எடுத்துக்காட்டுகள் இன்னும் நம்ம கொஞ்சம் பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு டீட்டெயில்டாக நம்ம தெரியும். ஸோ அடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எதுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நான் கிளாஸாக எடுக்க போகிறேன். ஒர்க் ஷீட்ஸ் நமக்கு வந்து நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம வந்து இதுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து பாருங்கள், அது பால் தான் கொடுத்துருக்கேன். இங்கிட்ட வந்து இதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், மாணவன், தந்தை, அண்ணன், அரசன், தோழன். அதாவது ஆண் பாலை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களும் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெண் பாலை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களும் கொடுத்துருக்கேன். அண்ணி, அரசி, தோழி, மாணவி, தாய். இங்கேயுமே எல்லாமே வந்து என்னது பெண் பாலை குறிக்கக்கூடிய சொற்களாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆண் பாலை குறிக்கக்கூடிய சொல்லையும் பெண் பால் குறிக்கக்கூடிய சொல்லையும் நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். எடுத்துக்காட்டு இப்போ மாணவன் இங்கே இருக்குது இல்லையா, இது ஆண் பாலில் மாணவன் இருக்குது. ஆண் பால் நீங்கள் எழுதுற ஆண் பாலில் இதெல்லாம் வந்து என்னதுன்னா பெண் பால். சரியா? சரி, இப்போ வந்து இப்போ ஆண் பாலில் மாணவன் இருக்குது. ஸோ இதோட மேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா பெண் பாலில் மாணவி. ஸோ மாணவன், மாணவி. ஸோ இது வந்து ஒரு மாணவனை குறிக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் மகனை, ஒரு ஆண் பிள்ளையை, ஒரு வகுப்பில் படிக்கிற ஆண் பிள்ளையை குறிப்பிடும் சொல் வந்து மாணவன். அதுவே பெண் பிள்ளையை குறிக்கும் சொல் வந்து என்னது மாணவி. சரி, இப்போ அடுத்த தந்தை. தந்தை ஆண் பால், அதுக்கான சரியான பெண் பால் எடுத்துக்காட்டு அப்படின்னா தாய் இல்லையா. தந்தை, தாய். இது வந்து என்னது தந்தை அப்படிங்கும் போது ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது தாய் அப்படிங்கும் போது என்னது ஒரு பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமையுது. அடுத்தது அண்ணன். ஸோ அண்ணன் அப்படிங்கிற இந்த ஆண் பாலுக்கான சரியான பொருத்தம் எது அப்படின்னா அண்ணி. ஸோ அண்ணி அப்படிங்கிறது வந்து என்னது பெண் பாலுக்கு, அண்ணனுக்கு சரியான ஒரு பெண் பால். அண்ணன் அப்படிங்கிறது இது ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அண்ணி அப்படிங்கிறது என்னது ஒரு பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து அரசன் அப்படிங்கிறது என்னது ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஸோ அதுக்கு கரெக்டான மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அரசி. ஸோ அரசி அப்படிங்கும் போது என்னது ஒரு பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அரசன் அப்படிங்கும் போது ஒரு ஆண் பாலை குறிக்கக்கூடிய
குறிக்கக்கூடிய ஒரு சொல். அரசி அப்படிங்கும் போது என்னது ஒரு பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து தோழன். ஸோ தோழன் அப்படிங்கும் போது என்னது ஒரு ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுக்கான சரியான பெண் பால் என்ன அப்படி வார்த்தை என்னன்னா தோழி. ஸோ தோழி அப்படிங்கிறது என்னது ஒரு பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ தோழன்கும் போது ஒரு ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தோழி அப்படிங்கும் போது ஒரு பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ இங்கே ஆண் பால் இருக்கு, இந்த சைடு பெண் பால் இருக்கு. ஸோ மாணவன் மாணவி, தந்தை தாய், அண்ணன் அண்ணி, அரசன் அரசி, தோழன் தோழி. ஸோ இது வந்து ஆண் பாலையும் இதற்கு சரி சமமான வார்த்தை பெண் பாலையும் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள், தட்டுகள், பொம்மை, வளையல். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பலர் இல்லையா, பலவின் பால் வரும். ஸோ மாடுகள் அப்படிங்கும் போது நம்ம வந்து என்னது பலரில் நம்மளால பலர் பாலில் சேர்க்க முடியாது. ஸோ பலர் பால் அப்படின்னா மாணவர்கள். ஸோ இந்த மாதிரி மரியாதைக்குரிய ஒரு சொற்கள், அதாவது நம்ம மனிதர்களை வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு சொற்களில் தான் நம்ம பலர்வின் பாலை சேர்ப்போம். மாடுகள் அப்படிங்கும் போது என்னது அது வந்து ஒரு அனிமல் இல்லையா, அது வந்து ஒரு விலங்கு. ஸோ அது வந்து நிறைய இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து எந்த கேட்டகரியில் வரும்னா பலவின் பால் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரும். ஸோ பலவின் பால் அந்த கேட்டகரி. அடுத்து தட்டுகள். ஸோ தட்டுகளும் பார்த்தீங்கன்னா பலவின் பாலில் தான் வரும் இல்லையா. ஸோ பலவின் பால் அந்த அதுவுமே வந்து என்னது பலவின் பாலில் வரும். ஏன்னா இதெல்லாம் ஒரு உயிரற்ற ஒரு பொருள் இல்லையா. ஸோ அதுக்கு விலங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு உயிரற்ற பொருட்களாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது மோர் தென் ஒன், அதாவது நிறைய இருந்தது அப்படின்னா அதை வந்து கலெக்ஷனாக நம்ம என்ன எந்த பாலில் வந்து நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா பலவின் பால் அதை கேட்டகரைஸ் பண்ணுவோம். இப்போ கீழே இருக்க ரெண்டுத்தையும் பாருங்கள், பொம்மை வளையல் ரெண்டு இருக்குது. ரெண்டுமே ஒரு உயிரற்ற ஒரு பொருள் தான். ஸோ அப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது, அப்போ வந்து அதை எந்த பாலில் சேர்ப்போம் அப்படின்னா ஒன்றன் பாலில் நம்ம வந்து சேர்ப்போம். ஒன்றன் பால். ஸோ இதை வந்து நம்ம எதில் சேர்ப்போம் அப்படின்னா ஒன்றன் பாலில் வந்து சேர்ப்போம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த விலங்காக இருக்கட்டும் இல்லை உயிரற்ற பொருட்களாக இருக்கட்டும், ஸோ இதை வந்து நிறையா இருந்தது அப்படின்னா மோர் தென் ஒன்னாக இருந்ததுன்னா அது நம்ம அந்த கலெக்ஷனை நம்ம எந்த பாலில் வந்து நம்ம சேர்ப்போம் அப்படின்னா பலவின் பால் அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ உயிரற்ற பொருட்களாக இருக்கட்டும், ஸோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட பொருளை அது ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தை எதில் வரும் அப்படின்னா ஒன்றன் பாலில் வந்து வரும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பால்னா என்னன்னா அது 5 வகைப்படும். என்னென்ன? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஸோ 5 வகைப்படும். ஸோ ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள் எல்லாமே வந்து என்னது ஆண் பால்ல வரும். அதுக்கான எடுத்துக்காட்டு நிறைய பார்த்துட்டோம். அண்ணன், மாணவன், மன்னன், தோழன், அரசன், தந்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் அதுக்கு பார்த்தாச்சு. அடுத்து பெண் பால். ஸோ பெண்மையை குறிக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் பெண் பாலில் வரும். எடுத்துக்காட்டு தாய், அண்ணி, அரசி, இளவரசி. ஸோ இது எல்லாமே வந்து என்னது பெண் பாலில் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றன் பால். ஸோ ஒரு பொருளை குறிக்கும் சொல் வந்து ஒன்றன் பாலில் பலர்பால். ஸோ ஒரு பலவிதமான மன்னர்கள், மாணவர்கள், மக்கள், ஸோ இப்படின்னு நிறைய பேரை குறிப்பிடும் ஒரு சொல் தான் வந்து என்னது அந்த சொல்லை வந்து நம்ம பலர்பாலில் வந்து சேர்ப்போம். அடுத்தது ஒன்றன் பால். ஸோ ஒன்றன் பால் அப்படின்னா ஒரு பொருளை குறிப்பிட்ட ஒரு பொருள் அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். ஸோ ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து அது வந்து எதில் வரும் அப்படின்னா ஒன்றன் பாலில் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பலவின் பால். ஸோ பலவின் பால் அப்படின்னா விலங்காக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் மோர் தென் ஒன்னாக இருக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களாக இருக்கும் போது அது வந்து எதில் வரும் அப்படின்னா பலவின் பாலில் வந்து வரும். ஸோ இதுதான் பாலோட வகைகள், அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திணை வந்து பார்க்கலாம்.